அஜித்துக்கு நடந்த கொடுமையை நினச்சாலே இன்னைய வரைக்கும் வந்து மனசு பதறுது. அடித்து அந்த 3 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க பாருங்கள், கோயிலேருந்து மறைஞ்சு எடுத்த வீடியோஸ்லாம் நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். அந்த வீடியோ இது வரைக்கும் நான் வந்து ஃபுல்லாக பார்க்கவே இல்லை. கொஞ்சம் பார்த்ததுக்கே வந்து நான் அவ்வளோ அழுதேன், அவ்வளோ ஃபீல் பண்ணேன். அவங்க அம்மாவெல்லாம், அவங்க அம்மா, அவங்க தம்பி எல்லோரும் அழுகிறத பார்த்து எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. நம்ம உள்ள ஒருத்தவங்கள தான் எனக்கு வந்து ஃபீல் பண்ண தோணுச்சு ஒழிஞ்சு, நம்ம பார்த்த நமக்கே இப்படி பதறுதே. அந்த போலீஸ்காரவங்க அடித்தாங்களே, அந்த அஜித் வந்து அந்த இடத்துல எவ்வளோலாம் கதறிருப்பாங்க. தண்ணி கேட்டது கூட கொடுக்கலன்னு சொல்லியெல்லாம் சொல்கிறாங்க. அந்த போலீஸ்காரனுங்களுக்கு ஒரு கடுகளவு கூட மனசு இறங்கல பாருங்களா. இப்படியும் இவனுங்களாம் மனுஷன் லிஸ்ட்லேயே கிடையாது. ரெண்டாவது வந்து அதை நேரில் பார்த்தவர் வந்து அஜித்தோட ரிலேட்டிவ் வந்து ஒருத்தர் சொன்னார், அஜித் மேலே வந்து கஞ்சா வாசனை அடிச்சிச்சு, கஞ்சா கொடுத்து தான் அடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். எனக்கு அதை கேட்கவும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த கஞ்சாவை அந்த அடித்த போலீஸ் கூட சாப்பிட்டுட்டு அடிச்சிருப்பாங்களோ. ஏன்னா ஒரு நிதானத்தில் இருந்திருந்தாங்கன்னா இவ்வளோ அடித்ததை கதறும்போது ஒரு நிமிஷமாவது இறங்கும்ல. ஸோ அவங்களும் போதையிலேருந்து அடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இதெல்லாம் வந்து விசாரணையில் தான் வந்து வெளியில் வரும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கருத்து வந்து தோணும். எனக்கு வந்து அந்த அவர் சொல்லவும் கஞ்சா வாசனை அடித்தது, கஞ்சாவை அஜித்துக்கு கொடுத்து தான் அடித்தாங்க அப்படிங்கும்போது போலீஸ்காரனுங்களும் அதை சாப்பிட்டுட்டு, ஏன்னா ஈவி இறக்கமே இல்லாமல் அடிச்சிருக்காங்க, சாகிற அளவுக்கு அடிச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லையா. இது ஒரு சந்தேகம்தான் எனக்கு. இதெல்லாம் வந்து விசாரணையில் தான் வந்து வெளியில் வரும். அன்றைக்கும் காரணம் வந்து நிக்கிதா தான். நிக்கிதா இந்த மாதிரியான பொம்பளையை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. நம்மளை சுற்றி வந்து எவ்வளவோ பேராசை பிடிச்ச பொம்பளைங்க, ஏமாத்துக்காரவங்களுங்க, நம்ம நியூஸ்லேயே பல கல்யாணம் பண்ணி ஏமாத்துகிற பொம்பளைங்க நிறைய வெரைட்டியாக பார்த்துருக்கோம். பிரியாணி கள்ளக்காதனுக்காக பெற்ற பிள்ளைங்களை கொண்ட பொம்பளைங்களாம் நம்ம வந்து நிறைய பார்த்துருக்கோம். நிக்கிதா மாதிரியான ஒரு பொம்பளையை நான் பார்த்ததில்ல. எதில்? ஈகோவில். தன்னோட ஈகோவுக்காக எந்த அளவு இறங்கி வேலை பார்த்துருக்காங்க பாருங்கள். அந்த தெருவுக்காரவங்களாம் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த அம்மா வீட்டு பக்கத்தில் வந்து எந்த கடையுமே போட விடாதான், இந்த இடம் எல்லாம் என்னோடய இடம்தான். இந்த ரோட்டு கடை வியாபாரிங்களாம் இருக்காங்க இல்லையா, சின்ன சின்ன வியாபாரிகள் தானே, இந்த இடம்லாம் என்னோடது அப்படின்னு சொல்லி கடை போடக்கூட விடாதான். அப்படி மீறி கடை போட்டாங்கன்னா உடனே வந்து போலீஸ்காரவங்களுக்கு ஃபோன் பண்ணி, அவங்க போலீஸ் வந்து நிக்கிதாவுக்கு தான் வந்து சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. ஸோ நிக்கிதாவை வந்து இவ்வளோ தூரம் வளர்த்து விட்டதே, ஆரம்பத்துலேயே இந்த நிக்கிதாவுக்கு வந்து கடிவாளம் போட்டிருந்தாங்கன்னா இந்தளவு வந்து வளர்ந்துருக்காது. தப்பு மேலே தப்பு அது பண்ணுறதுக்கான நம்ம என்ன பண்ணாலும் நம்ம வெளியில் வந்துடலான்ற மைண்ட் செட்டை உருவாக்குனது யார் அப்படின்னா, நிக்கிதா தப்பு பண்ண அதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க பாருங்கள். அதாவது அது நிறைய வேலை வாங்கி தரேன்னு சொல்லி மோசடி பண்ணியிருக்கு, கல்யாணம் பண்ணி தரேன்னு கல்யாணம் பண்ண அன்னைக்கே வந்து ஓடி போயிருக்குன்னு சொல்லி அவரோட முதல் கணவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அது எல்லாமே ஒரு ஸ்டெப்புக்கும் வந்து காசை வாங்கிக்கிட்டு லஞ்சம் வாங்கிட்டு துணை போனாங்க பாருங்கள். அது அரசு அதிகாரிகள், அவங்களும் தான் இந்த தப்புக்கு வந்து காரணம். அது நிக்கிதாவை வந்து இந்தளவு வளர்த்து விட்டதுக்கு காரணமே அவங்க தான். ப்ரொஃபஸராக இருக்கான் அந்த அம்மா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து புகார் அளிச்சிருக்காங்க மாவட்ட கலெக்டர்கிட்ட. மாவட்ட கலெக்டர் வந்து கல்வித்துறைக்கு அனுப்பியிருக்கு. ஆனால் கல்வித்துறையிலேருந்து எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. அப்போ கல்வித்துறையில் இந்த அம்மா பணத்தை கொடுத்து சரி கட்டியிருக்கு. அதோட அதிகார பலம், அதாவது இன்ஃப்ளூயன்ஸு, தனக்கு தெரிஞ்சவங்க இவ்வளோ பேர் இருக்காங்க, நம்ம தான் பெரிய ஆள் அப்படின்றத தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அது அந்த அம்மா ஒரு விஷயத்துலையும் தப்பிக்க இந்த அளவு கொண்டு வந்து விட்டுருக்கு. ஸோ நம்ம எப்போவுமே வந்து ஒரு தப்புக்கு துணையே போகக்கூடாது. தப்புக்கு துணை போனவங்க தான் வந்து இன்றைக்கி இந்தளவு அஜித்தை வந்து இந்தளவுக்கு ஆக்கியிருக்கு. அதே மாதிரி அந்த அம்மா நிக்கிதா பேசி ஆடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு. நேற்று எல்லோரும் நம்ம வந்து கேட்டிருப்போம். அந்த ஆடியோவில் அதோட சொந்த பெருமை, குடும்பத்து பெருமை, அவங்க அப்பா அவார்டு வாங்கினது, இதை தான் வந்து பேசியிருக்கு அந்த அம்மா. பொம்பளைங்களை வந்து நான் இவ்வளோ தூரம் படித்து இந்த அளவு வந்து எங்கள் பெற்றவங்களை காப்பாற்றிட்டுருக்கேன் அப்படி இப்படின்னு வந்து தான் சொந்த கதையை தான் பேசியிருக்கு. 1% தான் வந்து அஜித் குடும்பத்தை பற்றி பேசியிருக்கு. அது பேசும்போதே தெரியுது, அது நீலிக்கண்ணீர்னு நமக்கு வந்து எல்லாமே தெரியுது. பட் ஆனால் இந்த விஷயம்லாம் தப்பெல்லாம் தெரியாமல் நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து நிக்கிதாவை பேசுகிறத நம்ம கேட்குறோம்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ ரொம்ப நல்லவங்க போலவே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இப்போ அது பண்ண ஃப்ராடு தனம்லாம் தெரியவும் இப்போ நம்ம வந்து நிக்கிதா பேசுகிறத நம்ம வந்து நம்பலை.
நீலி கண்ணீர் வடிக்குது அப்படின்னு சொல்கிறோம். சப்போஸ் இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து நிக்கிதா பண்ண தப்பெல்லாம் தெரியாமல் ஃபஸ்ட் டைம் கேட்குறோம் அப்படின்னா, இவ்வளோ நல்ல பொம்பளையா அப்படின்ற மயக்கிற அளவுக்கான பேச்சு இருக்குது. இப்படி தான் மயக்கி பேசி வந்து ஒவ்வொருத்தவங்களையும் வந்து ஏமாற்றிருக்காங்க. எப்போவுமே வந்து ஒரு கோபமாக பேசி திட்டுறவங்கள கூட நம்பிடலாம். இது மாதிரி மயக்கி பேசுகிறவங்கள வந்து ஒரு அன்பாக ஒரு கண்ணியமாக பேசுகிறவங்கள நம்பவே கூடாது. அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த அம்மாவோட பேச்சு. அந்த பையனுக்கு இப்படி ஆயிடுச்சேன்ற ஒரு ஃபீல் பண்ணவே இல்லை. நான் வந்து ரொம்ப இன்னசென்ட் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சுக்கிறதுக்கு அது ஒரு ஆடியோ வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கு. அதே மாதிரி இந்த அஜித்தோட கேஸில் ரொம்ப பெரிய வந்து எவிடன்ஸாக இருந்தது, அந்த சக்தீஸ்வரனுங்கிறவர் ஒளிஞ்சு எடுத்திருக்காரு பாருங்கள் வீடியோ. நம்மளாம் அந்த இடத்துல இருந்தோம்னா இப்படி துணிஞ்சு எடுத்துருப்போமா, இல்லை போலீஸ் நம்மளை பார்த்துட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நிமிஷமாவது நம்ம வந்து யோசித்து பயந்துட்டு போயிடுவோம். ஆனால் அவர் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல யாருக்கு என்ன நடந்தாலும் இப்படி நடந்தால் நான் வந்து துணை நின்று இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த வீடியோவை நேரடியாக வக்கீல்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அவனுக்கு அஜித்துக்கு வந்து நீதி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்மளை சுற்றி இது மாதிரி ஒரு சக்தீஸ்வரனாவது நம்மளை சுற்றி இருந்தாங்கன்னா பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அந்த மாதிரியான மனிதர்கள்லாம் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். கோயிலில் நடந்திருக்கு. கோயில் காவலர், அதனால் கடவுள் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து இதெல்லாம் வந்து சப்போர்ட், அது அந்த நேரத்துக்கு அவர் பாத்ரூமுக்கு வந்து அதை வீடியோ எடுத்திருக்காரு பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து எத்தனை ஏற்கனவே வந்து சாத்தான் குளத்தில் நடந்ததுக்கெலாம் எந்த எவிடன்ஸுமே இல்லை. ஆனால் இதுக்கு வந்து எவிடன்ஸ் வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். நிறைய பேர் பார்த்தவங்க வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி தண்ணி கேட்டார், அவர் ரொம்ப சித்திரவதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மக்கள் வந்து துணிஞ்சு அஜித்துக்கு வந்து நீதி கிடைக்கணுங்கிறதுக்காக போராடிட்டுருக்காங்க. முக்கியமாக நீதியரசர் அவரோட பேசுகிற வீடியோஸ்லாம் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அவர் கேட்குறாரு பாருங்கள், பொதுமக்களை வந்து ரொம்ப மட்டமாக ட்ரீட் பண்ணுறீங்க. அது உண்மை தான், நீதியரசர் சொல்கிறது வந்து உண்மை தான். இப்போ நம்ம இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஹாஸ்பிட்டலே போகிறேன் அப்படின்னா அந்த நர்ஸுங்க அவ்வளோ கேவலமாக நம்மளை ட்ரீட் பண்ணுங்க. பஸ்ஸு ஏற போகிறோம் அப்படின்னா அந்த கண்டக்டர் நீ என்னன்னா உனக்கு என்ன ஓசி டிக்கெட் தானே, இவன் என்னவோ கை காசு போட்டு நமக்கு டிக்கெட் போடுற மாதிரி, நம்ம கொடுக்குற வரி காசில் அரசாங்கம் வந்து நம்ம கேட்கலை, அரசாங்கம் வந்து கொடுக்குது. இவனுங்க வீட்டு காசை போட்டு நம்மளை அழைச்சிட்டு போகிற மாதிரி ஓசி டிக்கெட் தானேன்னு பேசுவானுங்க. நம்ம சொல்கிற இடத்துல கரெக்டாக நிப்பாட்ட மாட்டானுங்க. அப்படியெல்லாம் இப்போ அதாவது அந்த ஃப்ரீ டிக்கெட் வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் அரசாங்க ஊழியர்களோட அராஜகங்கிறது. நான் எல்லாரையும் சொல்லலை, குறிப்பிட்டு ஒரு 50% வந்து இப்படி தான் இருக்காங்க. பாதி பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, பாதி பேர் வந்து விஏஓலாம் வந்து வாய்விட்டே வந்து லஞ்சம் கேட்குறாங்க. நம்ம லஞ்சம் கொடுக்காட்டினா கூட அதை டிலே பண்ணுறாங்க. அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. எதுக்கு நம்ம வேலை நடக்கணுன்ற ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து கொடுக்குறோம். சரி, நம்ம இதை அரசு அதிகாரிகளுக்கு ஏதாவது இவங்க லஞ்சம் கேட்குறாங்கிறத இன்ஃபார்ம் பண்ணலாம், நமக்கு அடுத்தடுத்த வேலைகள் வந்து டிலே ஆகும். நம்ம மேலே ஒரு பிளாக் மார்க் மாதிரி வைப்பாங்க, இவங்க வந்தாங்கன்னா நம்ம டிலே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அதனால் ஊரோடு ஒத்து வாழுங்கிற மாதிரி சரி நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், கொடுத்துட்டு போவோம்னு நம்ம கொடுத்துட்டு போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து பாதிப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம புகார் கொடுக்குற நமக்கு வந்து பாதிப்புகள் அதிகமாக ஏற்படுறதுனால நம்ம வந்து இதெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி காவல்துறை ரொம்ப பெட்டிக்கடை வச்சுருக்கிறவங்க நிலமையெல்லாம் சொல்லிக்க முடியல. நம்ம பொதுவாக அவங்களோட அதிகாரங்கள்லாம் வந்து அதிகார துஷ்பிரயோகம் தான் வந்து நிறையா நடக்குது. அரசாங்கம் வந்து நமக்கு சேவை பண்ணுறதுக்கு தான் வந்து அவங்கள வந்து ஹையர் பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்க வந்து துஷ்பிரயோகம், நம்ம கொடுக்குற காசில் தான் அவங்க சம்பளமே வாங்குகிறாங்க. அது நம்ம தான் சம்பளமே கொடுக்குறோன்றது தான் கரெக்டு. நம்ம வரி பணம் கொடுக்குறோம், அதுலேருந்து அவங்களுக்கு சம்பளம் வருது. அதை அவங்க மறந்துட்டு அவங்களுக்கு என்னவோ நம்ம கொத்தடிமை மாதிரி ஒரு சில அரசாங்க அதிகாரிகள்லாம் வந்து நம்ம ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மைண்ட் செட்டெல்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறணும். அந்த மாதிரியான மைண்ட் செட்டு தான் அஜித்தை வந்து இன்றைக்கி இந்த உலகத்தில் இல்லாமல் பண்ணியிருக்கு. அந்த அடித்தாங்க பாருங்கள் போலீஸ்காரனுங்க 4 பேர், அவனுங்களுக்கு அந்த எண்ணம் அதிகமாக, நம்மளை யார் கேட்க போகிறா, நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ துஷ்பிரயோகம் பண்ணியிருக்காங்க. அதில்லாத இந்த எண்ணமும் இருக்கலாம், நம்ம எப்படினாலும் வெளியில் வந்துடலாம், சட்டத்தில் 1008 ஓட்டம் இருக்குது, நம்ம எல்லாத்தையும் பிடிச்சி வந்துடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு தான்.
நிக்கிதாவோட மைண்ட் செட்டும் இதுதான். இந்தளவு வந்து சட்டத்தில் இருக்கிற ஓட்டையெல்லாம் பயன்படுத்தி அந்த அம்மா ஒரு கேஸ்லேருந்தும் வந்திருக்கு. அதனால தான் வந்து அது இந்தளவு வளர்ந்து நிற்கிது. ஸோ யாரும் வந்து தப்புக்கு வந்து கூட போகாதீங்க. நான் வந்து அஜித்துக்கும் அஜித் குடும்பத்துக்கு, அவங்க அம்மா, அவங்க சகோதரன் எல்லாருக்குமே வந்து ஆழ்ந்த இரங்கலை நம்ம எல்லா சார்பையும் நம்ம வந்து தெரிவிச்சுப்போம். நன்றி, வணக்கம்.